அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ரமலான் வரப்போகுது இல்லையா, ரமலானுக்கு ஸ்பெஷலாக அரபியன் ஸ்டைல் ஊசி ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். அண்ட் பர்தா புலாவ். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். 1/2 kg நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான இஞ்சி பூடி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். நீங்கள் காரத்திற்கேற்ப எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/2 லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுக்கிறலாம். இது கூட 1 கை மல்லி, 1 கை புதினா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் இந்த மாதிரி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னா, முதல் நாளே நீங்கள் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா மறுநாள் செய்யலை இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 1/2 hour இருக்கட்டும். இப்போ நம்ம பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பரோட்டா மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிடலாம். பரோட்டா, நான், சப்பாத்தி எது வேணால் சொல்லிக்கலாம். கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது. இந்த பரோட்டாக்குள்ளே தான் நம்ம பிரியாணியை வச்சு பேக் பண்ண போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு டோ தயாராகிடுச்சு. மூடி வச்சிடலாம், இருக்கட்டும். நான் இன்றைக்கி பிரியாணி மண் பாத்திரத்தில் தாங்க செய்ய போகிறேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸும் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. பிரியாணிக்கு நம்ம எப்போது எப்படி குக் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா செவந்து வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி குக் ஆகிறதுக்கு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்துடலாம். வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம மேரினேட்லேயே எல்லாமே சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஆயிலில் இந்த சிக்கன் கொஞ்சம் குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கன் குக் ஆகிறதுக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் மூடி இருக்கட்டும். சிக்கன் குக் ஆகிறதுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸை இந்த மாதிரி ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி இதில் 1/2 கப் தண்ணி இருக்குது. இது கூட நான் 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். டோட்டலாக 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம ரைஸை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ரைஸும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாயில் பேப்பர் வச்சு மூடி வச்சிட்டோம்னா இந்த மண்பானைக்கு எதுக்கும் நமக்கு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக புழுங்கி வந்துடுங்க. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். இப்போ நமக்கு பிரியாணி தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பரோட்டா தயார் பண்ணிடலாம். இந்த டோவை நான் 2ஆக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப தின்னாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கட்டில் கொஞ்சமாக ஆயிலோ இல்லைன்னா மைதா கூட நீங்கள் டஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதை ஒரு பவுலுக்கு மேலே வைக்க போகிறோம். அதனால கொஞ்சம் பெரிய சைஸாக நீங்கள் தேய்ச்சிக்கிறலாம். நல்லா தின்னாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுத்து சாப்பிடும் போது பிரியாணியோட சாப்பிடையில நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
மாற்றிட்டு நடுவில் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரைஸ் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பிரியாணியை உள்ளே வச்சிடலாம். சிக்கனோடு வைங்க, அப்போ தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வச்சு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிற மாவை நீங்கள் இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நம்ம குக் பண்ணுறனால அந்த பிரியாணியுடைய டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறும். கவர் பண்ணிவிட்டு இதில் மேலே எக் வாஷ் பண்ணிடலாம். நம்ம எக் வாஷ் பண்ணால் தான் இது வந்து ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அதுக்கு ஒரு முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு மேலே இந்த மாதிரி எக் வாஷ் பண்ணிடலாம். அதே மாதிரி நல்ல கோல்டன் கலரும் நமக்கு கிடைக்கும். நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணியிருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இதை நம்ம அப்படியே அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டோம்னா சூப்பராக அப்படியே வந்துடும். இதுக்கு மேலேயும் கொஞ்சம் எக் வாஷ் பண்ணிக்கோங்க. 185 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் நீங்கள் ஓவனில் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பராக வந்துடும். ஓவன் இல்லைன்னா நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம். குக்கரில் அடியில் கொஞ்சம் உப்பு வச்சு அதுக்கு மேலே ட்ரேயில் நீங்கள் வச்சிங்கன்னா இதே டைம் தான் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் 30 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிறலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ஷைனிங்காகவும் இருக்கும். அவ்வளோதேங்க, அரேபியன் ஸ்டைல் ஹூசி ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் போல் பிரியாணி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி நான்குள்ளே நம்ம பிரியாணி வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷால்லா நம்மளுடைய சேனலில் இனி இஃப்தார் ரெசிபி வரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த இஃப்தாருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.